தான் ஓட்டு போட்டு அரோரா போக மாட்டான். எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து ஃபேன்ஸ் அவளோட பேஜ் நான் ஃபாலோலாம் பண்ணேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயம்னு நினைக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்து ஒரு 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ, வியானா, சுபிக்ஷா, விஜே பார்வதி, அதுக்கப்புறமா திவாகர், இவங்க 5 பேர் தான் பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, யார் போக வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, உண்மையிலேயே மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் நானும் சொல்கிறேன், மக்கள் உண்மையிலேயே ஓட்டு போடுற பட்சத்தில் அரோரா கண்டிப்பாக போக மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ஏன்ற மாதிரி முகத்தை வைக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அரோராவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுலலாம் அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால அவளாம் போக வாய்ப்பில்லைன்ற விஷயத்தை இவங்க கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் டாப்பிக்காக கொண்டே வரமாட்டாங்க. சரி, அதை எதுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரம்யா பேசும்போது எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பற்றி தெரியுது, எல்லாரோட ரியாக்ஷனுக்குமே தெரியுது. சுபிக்ஷாக்கு கூட தெரியுது. ஏன் சுபிக்ஷாக்கு கூட தெரியுதுன்னு சொல்கிறேன்னா, இவங்களாவது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி செயல்பட்டவங்க தான், வெளியிலுமே சரி இன்ஃப்ளூயன்சர் மாதிரி செயல்பட்டவங்க. சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் vlog அப்படின்ற மாதிரி போறவங்க. பட் ஆனால் வந்து அரோராவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம்ல, சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதனால அவங்க தப்பிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு ரம்யா ஜோ சொல்கிறாங்கல்ல, வாய்ப்பே கிடையாதுங்க. அதனாலலாம் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அரோராக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது வந்து ஒரு 3000 பேர்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அரோரா மேலே வந்து ஐயோ அழகா இருக்கா இந்த பொண்ணு, இவ ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிற ஆண்கள்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு லிஸ்ட்டு வரும், ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டு வருமா. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அரோராக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட இவ பண்ணுறது சரியில்லை, இந்த பொண்ணு பண்ணுறது தப்பு, சொசைட்டிக்கு இந்த பொண்ணு ஒரு பெரிய தப்பை முன்னெடுக்கிறா அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க அதிகம். அப்படி யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க நிறைய பேர். அப்படி பேசுறவங்க கருத்து பெரியவங்க கிட்டலாம் நிறைய போய் சேரும். ஒரு 40 வயசு 35 வயசை சேர்ந்தவங்க கிட்டலாம் இந்த கருத்து போய் சேரும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பிக் பாஸ்ல போட்டிருக்காங்களா, தப்பு தப்பு தப்புன்னு. ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அரோரா இந்த மாதிரி ஒரு பொண்ணை உள்ள விட்டுருக்காங்கன்னு பேசுறாங்க. அப்ப அரோராக்கு பாசிட்டிவ், அதாவது பசங்க இவங்க அழகை பார்த்து போடுற ஓட்டை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஓட்டுனா ஓட்டு போட மாட்டாங்க, போடாம இருந்துருவாங்க. அவங்கலாம் இந்த பொண்ணுக்கு மட்டும் தப்பி தவறி போடாம இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அரோராக்கு வந்து மக்கள் ஆதரவு பயங்கரமா இருந்துரும், ஓட்டு போட்டுருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன் இந்த வாட்டியே எடுத்துக்கோங்க, அரோரா லிஸ்ட்ல கடைசியில இருக்காங்க. சிஜே, அரோரா, அதுக்கப்புறம் அப்சாரா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து முனையில இருக்காங்க. டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர், சபரி. ஸோ மக்கள் வந்து அப்படிலாம் வந்து முடிவெடுத்துட மாட்டாங்க. அதாவது என்னமோ அரோரா மேலே எல்லாருமே காஜில் இருக்காங்க, அவளுக்கு வாரி வாரி வழங்கி ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ரம்யா ஜோ இந்த இடத்துல இந்த டாப்பிக்கை கொண்டே வரக்கூடாது. ஏன்னா யாருமே கொண்டு வரல. அரோராவை பற்றி எல்லாருக்குமே தான் தெரியும், எல்லாருமே அந்த டாப்பிக்கை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா, கொண்டு வரல. ஆனால் ரம்யா ஜோ இந்த டாப்பிக்கை கொண்டு வந்தது உண்மையிலே தப்பு. இதை தாண்டி ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கேட்டு நீ பேசுறது தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை பேசி தான் ஆகணும். ஆக்சுவலா ரம்யா ஜோ என்ன சொல்றாங்க, அரோராக்கு காஜில இருக்க நிறைய பசங்க, அவங்க இன்டைரக்டா அதாங்க சொல்றாங்க, டைரக்டா அப்படி மீனிங் சொல்லாம, அவளோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதனால அவளுக்கு ஓட்டு போட்டு காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, காஜில நிறைய பசங்க இருக்காங்க, இவளையே பார்த்துட்டு இருக்க நிறைய பசங்க இருக்காங்க, அந்த பசங்கள்லாம் ஓட்டு போட்டு அரோரா தப்பிச்சிருவான்றதை சொல்றாங்க. சரி, அப்படி பார்த்தா ரம்யா ஜோவன் தான் தப்பிச்சிருவாங்க, எல்லா வாட்டியும் ரம்யா ஜோவன் தான் தப்பிச்சிருவாங்க. ரம்யா ஜோ வெளியே என்ன பண்ணாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஆக்சுவலா அவங்களோட நீங்க யூடியூப்லயே பார்க்கலாங்க. அவங்க நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல இப்படி தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வீடியோ வந்துடும். ஸோ ரம்யா ஜோ என்ன பண்றாங்கன்னு தெரியும்ல. ரம்யா ஜோ மேலேயும் வந்து நிறைய காஜிங்க இருக்காங்கல்ல. அப்போ அவங்களோட ஓட்டெல்லாம் ரம்யா ஜோக்கு வந்து ரம்யா ஜோ கூட தான் கடைசி வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கலாம். அப்படி நடக்குமா? ரம்யா ஜோ இதை சொல்லும் போதே அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்து கேள்வி வந்திருக்கணும்ல. அதாவது இந்த விஷயத்தை நம்ம அரோராக்கு சொல்கிறோம், அதாவது அரோராக்கு வந்து அழகை பார்த்து மட்டுமே ஓட்டு வந்துடும், நிறைய பசங்க அப்படி ஓட்டு போடுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரும் போதே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பொறி தட்டணும், நம்மளே டான்ஸர் தான், அதுவும் வந்து ஆபாச நடனம் ஆடுறோம், நம்மளையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, அவ்வளோ ஆண்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்போ அரோராக்கு நம்ம சொல்கிறது நமக்கும் பொருந்தோன்றதை இவங்க
யோசிக்கணும்ல, அதெல்லாம் இவங்க யோசிக்கல. இவங்க அரோராவை அப்படியே நைஸாக ஒரு மாதிரி குத்தலாம். அதாவது அரோரா டாப்பிக்கை ஏங்க யாருமே எடுக்காமல் இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. அரோரா பண்ணுறதுல எல்லாருக்குமே விமர்சனம் இருக்குங்க. அரோரா பண்ணுறதுல கண்டிப்பாக விமர்சனம் இருக்கும். இப்போ திவாகர் பண்ணுறதுல விமர்சனம் இருக்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. திவாகர் பேட்டி கொடுத்ததை தான் கேட்டிருக்காங்க. நீ பேட்டியில் கேஸ்ட்டை பற்றி இப்படி சொல்லியிருக்க, அப்படி சொல்லியிருக்க, நீ வந்து பேட்டியில் நிறைய லூஸ் டாக் விட்டுருக்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் அரோரா விஷயத்த பேசலன்னா சரி, அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், அவள் பர்சனலாக பண்ணிட்டு போகிறான்னு விட்டுடுறாங்க. அதையும் கிளறலாம்ல இவங்க. அரோரா நீ பண்ணுறது சரியில்லைம்மா, இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சு நீ ஆபாசமாக ஃபோட்டோ அனுப்புறதெல்லாம் முறை இல்லைம்மான்னு பேச முடியும்ல. இருந்தாலும் பேசாமல் இருக்காங்கன்னா சரி, அந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம எதுக்காக கிளறணுன்றதுக்காக தான் தெரிஞ்சும் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் அந்த டாப்பிக்கை கிளறது யாரு பாருங்க, ரம்யா ஜோ கிளறாங்க. ஏங்க நீங்களாம் அரோராவை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தகுதி இருக்கா? இப்போ நிறைய பேர் ஏன் மேலே கோவப்பட வாய்ப்பு இருக்கு. ரம்யா ஜோ என்னப்பா விருப்பப்பட்டா பண்ணுறாங்க, கஷ்டம்ப்பா, அதனால இந்த மாதிரி ஆபாச நடனம்லாம் ஆடுறாங்க. அவங்களோட நிலைமையிலேருந்து நீ யோசிச்சு பாருப்பா, அவங்க அனாதை ஆயிட்டாங்கப்பா, லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்கப்பா, அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்தலாம். ஏன் நிறைய லேடிஸ்க்கு கஷ்டம் இருக்குது, நிறைய லேடிஸ்க்கு கஷ்டம் இருக்குது. அப்படி கஷ்டம் இருக்க லேடிஸ்லாம் இந்த விஷயத்த பண்ணால் ஓகேவா? அதுதான் நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு வேலை பார்க்கணும். கணக்கு எழுதுகிற வேலையோ என்ன வேலையோ, படிக்கலையா கணக்கு எழுதுகிற வேலை பண்ணுங்க. சரி, அதான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற வேலையை பாருங்கள். வேலை வந்து வேலை தானே, ஒரு நல்ல வேலை தானே பார்க்கணும். அதுக்கு நான் இந்த வேலை பார்த்துருவேன்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ ரம்யா ஜோ அவங்க பார்க்குற வேலையை என்ன கஷ்டத்தை சொன்னாலும் சரி நியாயமே படுத்த முடியாதுங்க. ஒருவேளை ரம்யா தான் பண்ணுற வேலையை நியாயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அரோராவால் பேச முடியாதா? அரோரா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பக்கம் நிறைய நியாயத்தை சொல்லுவாங்க. எங்க நான் இதை ஆபாசமாகவே பார்க்கலங்க, நான் ஒரு கலையாக பார்க்குறேன். அதாவது வந்து நான் மாடல் மாதிரி ஃபோட்டோ போடுறது ஒரு கலையாக பார்க்குறேன்னு ஒரு உருட்டிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க கலையாக பார்க்கலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்க ஒரு செய்கை பண்ணுறாங்க, செய்கை மூலியமாக ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்படி ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த செய்கையை பண்ணுறாங்க. ஒரு வாட்டி அந்த செய்கையை பண்ணதோட நிறுத்தல, திரும்ப திரும்ப அந்த செய்கையை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பலூன் அக்கான்னு எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே ஓகே நம்ம பக்கம் நிறைய பசங்க திரும்பிட்டாங்கன்றதுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பர்சனலாக இவ்வளோ சார்ஜஸ் தந்தீங்கன்னா பர்சனல் ஃபோட்டோஸ் கொஞ்சம் கிடைக்கும், அதாவது கொஞ்சம் ஆட்டான ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உள்ளே இழுத்தாங்க. ஸோ அவங்க பண்ணுறது தப்பு தாங்க. அதுக்கு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அரோரா கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஏங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, நான் நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறேன்னு உருட்டுவாங்க. அதே மாதிரி தான் ரம்யா ஜோக்கும் பொருந்தும். ரம்யா ஜோ வந்து கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் அந்த வேலைக்கு போனாங்க. அவங்க நிலைமையிலேருந்து யோசிக்கணும், அவங்க வாழ்க்கையிலேருந்து யோசிக்கணும். அந்த உருட்டே உருட்டக்கூடாது. ரம்யா ஜோவும் ஒழுங்கான வேலைக்கு போனோன்னா போயிருக்கலாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே அரோரா டாபிக் தெரிஞ்சும் அதை பற்றி பேசல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விமர்சனம் இருக்கும். சரி, இந்த கேமில் எதுக்கு அந்த டாப்பிக்கை கொண்டு வந்துட்டு அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்குன்னா மக்களுக்கு விமர்சனம் இருக்க மாதிரி இவங்களுக்கும் விமர்சனம் இருக்கும். அது எதுக்கு இதில் கொண்டு வந்துட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ரம்யா ஜோ அதை கொண்டு வராங்க. ரம்யா ஜோ வந்து எல்லாருக்கும் தெரியுதா அந்த விஷயத்தை பேசுவோம், இதெல்லாம் ரம்யா ஜோக்கு தேவையில்லாத டாபிக். ரம்யா ஜோ எதுக்கு இதை எடுக்கணும்? அதாவது அரோராக்கு அரோரா இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருக்கால, அது மூலியமா நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டு காப்பாத்திடுவாங்கன்னா ரம்யா ஜோ எதுக்காக இதை கொண்டு வராங்க? உண்மையிலேயே கொண்டு வந்தது தப்பு தான். அரோராவை ஒரு மாதிரி டேமேஜ் பண்றதுக்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். உங்க கருத்தை பத்தியும் சொல்லுங்க.